தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட உள்ள மாநிலங்களின் அரசியல் கட்சி தலைவர்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆண்டில் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்தால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, ஒடிஷா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மார்ச் 22ஆம் தேதி அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை சென்னையில் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. இதையொட்டி 7 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் உட்பட 29 அரசியல் கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியிருந்தார். தமிழ்நாடு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களையும் அரசியல் கட்சித் தலைவர்களையும் நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டினர். அதன் தொடர்ச்சியாக நாளை சென்னை கிண்டியில் உள்ள ITC நட்சத்திர ஹோட்டலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்களும் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமாரும் கலந்து கொள்ள உள்ளனர். அதேபோல் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். இந்த தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் இதனால் பாதிக்கப்படுற வட இந்திய மாநிலங்களும் சில மாநிலங்களும் ஒன்று கூடி நாங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு ஒழுங்கான நீதியை வழங்குவதற்காக இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு முதல்வர் 22ஆம் தேதி களம் அமைக்கிறார். வெள்ளம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்றது, வைத்தியம் பார்க்க முடியாது. இது ஒரு தடுப்பூசி போற முயற்சி, ஒரு தற்காப்பு நடவடிக்கை, உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாட்டு முதல்வர் எடுக்கிற இனிஷியேட்டிவ். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒருங்கிணைக்க முடியாமல் உள்ள சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுபோன்ற கூட்டத்தை கூட்டியிருப்பது தேசிய அளவில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டீலிமிட்டேஷன்ல ஒழுங்காக செய்ய வேண்டும். தெற்கு இருக்கின்ற மாநிலங்களாலும் சரி, வடக்கு அதாவது ஜம்மு காஷ்மீர், ஹரியானா போன்ற மாநிலங்களாலும் சரி, கிழக்கு இருக்கின்ற மாநிலங்களாலும் சரி, நாங்கள் யாரும் அஃபெக்ட் ஆகக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் நிச்சயமாக கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதை தொடர்ந்து நிச்சயமாக ஒரு ரெசல்யூஷன் வரும் என்று கருதுகிறேன். அப்ப அதை பொறுத்துதான் இருக்கும் அடுத்த நகர்வு, பாஜகவுடைய அடுத்த நகர்வு என்றால் அது பெரிய பிரஷர் வருகின்ற நகர்வாகத்தான் இருக்கும். இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அதில் கையெழுத்து போட்டாலே பெரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுவதுடன் முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேற்று இரவு சென்னை வந்தார். அவரை விமான நிலையத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், MP தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் வரவேற்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல். இதனிடையே திமுக அரசை கண்டித்து நாளை காலை 10 மணிக்கு தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கர்நாடக, கேரள மாநில தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிப்பதாக விமர்சித்துள்ளார். பாஜகவினர் அவரவர் வீட்டு முன்பாக நின்று முதலமைச்சரை கண்டித்து நாளை கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊழல், படுகொலைகள், பாலியல் குற்றங்கள் தொடர்வதாகவும் அதனை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.